ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரோஜா செடி மழைக்கு அப்புறம் ரொம்பவே வாடி வதங்கி போயிருந்தது. அதை எப்படி கேர் பண்ணி கொண்டு வந்திருந்தேன்னு பார்க்கலாம். நம்ம கார்டனில் ஒரு 20-30 ரோஜா செடி இருந்தால் கூட ஒன்று அது வாடி போச்சு, நல்ல துளிர் வரலை, அந்த தண்டு பகுதிகள் எல்லாம் மஞ்சளாகி போகுது அப்படின்னாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது 30 ரூபா கொடுத்து வாங்கினாலும் சரி, 300 ரூபா கொடுத்து வாங்கினாலும், ஏன்னா நம்ம ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்த ஒரு செடி துளிர் வராமல் அப்படியே ஸ்டாப் ஆகி போகும், பட்டு போயிட்டு கடைசியாக அந்த செடி வந்து நம்மளை விட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி இருந்த ஒரு செடி தாங்க இப்போ பார்க்க போகிறீங்க. பாருங்களேன், அவ்வளோ துளிர்கள் எக்கச்சக்கமாக வந்திருந்தது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதுக்கு என்ன உரம் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணவே கூடாது. கொடுக்காம அந்த செடியை காப்பாற்றணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபங்கிசைட் நம்ம கொடுப்போம் இல்லையா? ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறமா இருக்கலாம், இல்லை அந்த தண்டு பகுதி மஞ்சள் ஆகுது, அதை கட் பண்ணி விட்டுருப்போம். இதுக்கு மேலே அந்த ப்ரௌனாக ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி நானுமே செஞ்சு இப்போது நிறைய துளிர்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் அதிகப்படியான துளிர்கள் வந்துட்டு அந்த செடி நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். ஏன்னா தூக்கி போடலாம் அப்படின்னு இருந்திருப்போம், அந்த மனநிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு வரும்பொழுது ரெட்டிப்பு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் இல்லையா? நான் பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைடாகவும் சரி, எதுவாக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்கள் கொடுக்கறது உண்டு. அந்த வகையில் 2 பொருட்கள் கொடுத்தேங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சள் இருக்கு இல்லையா? கிச்சனில் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள். நான் எப்பொழுதும் மஞ்சள் வெளியில் வாங்குறது கிடையாது. வீட்டில் அந்த கிழங்கு மஞ்சள் வாங்கி அரைக்கிறது தான் உண்டு. நம்ம கார்டனில் கொஞ்சமாக தான் ஹார்வெஸ்ட் கிடைக்கும். அதனால் கொஞ்சமாக நான் அரைச்சி எடுத்து எப்பொழுதுமே யூஸ் பண்ணுவேன். அந்த மஞ்சள் எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு கற்றாழையோட ஜெல் மட்டும் எடுத்துக்கோங்க. மேல் பக்கத்தை சீவிட்டு அந்த ஜெல்லை நீங்கள் எடுத்துக்கிட்டு, இந்த மஞ்சளில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டேன். அதை 2த்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல் மாதிரி குட்டி குட்டி பால் மாதிரி வச்சுட்டு, கட் பண்ணியிருக்கோம் இல்லையா தண்டு பகுதி கருகுது அப்படின்ட்டு, அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஒரு சீல் பண்ணிவிடுங்க. சீல் பண்ணதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக மஞ்சளும் அந்த கற்றாழையோட ஜெல் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தூக்கிலாம் போடாதீங்க. 2த்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு மண் பகுதியில் கொடுத்துட்டு வாங்க. லைட்டாக கருகி போய் மஞ்சளாக ஆகிட்டு இருக்கு அப்படின்னாலே அதை 45 டிகிரி ஆங்கிளில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சளை லைட்டாக நீங்கள் வச்சு விட்டுட்டு கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன பலன்னு கேட்குறீங்களா? மஞ்சளில் அவ்வளோ ஆன்டிபயாட்டிக் இருக்குது. நம்ம ஃபங்கஸுக்கு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு அந்த செடியை ப்ரொடெக்ட் பண்ணோம். மண் பகுதியில் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணிலையும் ஈரப்பதம் இருக்கலாம். வேர் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். வேர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே மேலே துளிர்க்கும். இதை 2த்துக்குமே ரொம்ப முக்கியமானது மஞ்சள் சொல்லலாம். மண்ணில் எந்த பூச்சிகள் தாக்காமல் இருக்கும். கத்தாழையோட ஜெல் எதுக்கு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நார்மலாகவே இயற்கை சார்ந்த ஹார்மோன்ஸுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி அதை கொடுக்கும் பொழுது அந்த வேருக்கு தேவையான ஹார்மோன்ஸ் கூடுதலாக போயிட்டு நிறைய துளிர் வைக்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுது. இதை நீங்கள் டெய்லிலாம் கொடுக்க தேவையில்லை, வாரத்துக்கு ஒரு முறைலாம் கொடுக்க தேவையில்லை. எப்பொழுதெல்லாம் அந்த இடத்துல இல்லையோ அங்கே கொஞ்சமாக வச்சு விடுங்க. ரொம்பவும் தேவை கிடையாது. இந்த மாதிரி வச்சுட்டு ஈரப்பதத்தை ரொம்ப கம்மியாக பார்த்துக்கோங்க. அதிகமாக ஈரப்பதம் இருக்கக்கூடாது, ஈரப்பதம் இல்லாமலும் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக ஷேடில் வைங்க. தொடர்ந்து கருகாமல் இருக்கும். துளிர்கள் நல்லா அட்டகாசமாக வரும். தொடர்ந்து நல்ல துளிர்கள் வரணும் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வெயில் படுற இடத்துல கண்டிப்பாக வைக்கணும். இந்த மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கு இடையில நீங்கள் எந்த உரமும் கொடுக்க தேவையில்லை. ஒருவேளை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா முருங்கைக்கீரை கரைசல், இந்த மாதிரி உங்கள்கிட்ட மண்புழு உரம், அந்த டீலாம் இருக்கு இல்லையா, அதை ஒரு 15 நாளைக்கு அப்புறமா கொடுங்க. ஏன்னா உடனே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் ரோஸ் ரொம்பவே சூப்பராக வளரும். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.